ஹலோ மக்களே, வெல்கம் டு டார்லேசி. இன்னைக்கு ஒரு நல்ல டிஃபன் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஆப்பம் எப்படி சுடுறது, அதுக்கு தேவையான ஆப்ப மாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 கப் பச்சரிசி. இந்த பச்சரிசியை நாங்கள் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டோம். அப்புறம் 1 கப் சாதம் பார்த்திங்கன்னா, நேற்று வச்ச சாதத்தை ஃப்ரீசரில் வச்சுட்டு இந்த 2 கப் பச்சரிசியை ஊற வைக்கும் போதே இதை எடுத்து வெளியே வச்சுருவோம். ஸோ உங்களுக்கு இது அந்த 3 மணி நேரத்தில் கரைஞ்சிரும். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, சுகர் 3 டீஸ்பூன். வாங்க இந்த ஆப்ப மாவை எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். மிக்சி ஜாரில் ஊற வச்சுருந்த பச்சரிசி, பழைய சாதத்தை பிழிஞ்சு போட்டுக்கோங்க. பழைய சாதத்துலேருந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவில் தேவையான அளவு உப்பு, 3 டீஸ்பூன் சுகர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாவை 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். ஸோ ஒரு பெரிய டப்பாவில் பாதி நிரம்புற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பொங்கி வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க, ஏன்னா அது புளிக்காது. மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா தோசை மாவோட கன்சிஸ்டன்சி அளவுக்கு வரணும். 8 மணி நேரம் கழித்து இந்த மாவு நல்லா புளிச்சிருக்கு. வாங்க ஆப்பம் எப்படி செய்கிறது பார்ப்போம். ஆப்ப கடாய் நான்ஸ்டிக்காக இருந்தால் நீங்கள் எண்ணெய் தடவை தேவையில்லை. அதுவே இந்த மாதிரி கடாயாக இருந்தால் முன்னாடி நாளே எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 1/2 கப் கரண்டி மாவு ஊற்றி அதை வட்டமாக வர அளவுக்கு இங்கே காட்டுற மாதிரி சுற்றிக்கோங்க. இப்போ ஆப்பத்தை சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சிம்லே வச்சு வேக வைங்க. நடுவில் திறந்து பாருங்க. ஆப்பத்துக்கு ஓரமாக சீக்கிரம் வேக வைக்க இங்கே காட்டுற மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கடாயை சாய்ச்சி வச்சுக்கோங்க. ஆப்பத்துக்கு ஓரமாக மொறுமொறுனும் நடுவில் நல்லா வெந்துருச்சுன்னா உங்கள் ஆப்பம் ரெடி. அடுத்த ஆப்பம் சுடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எண்ணெய் தடவுற ஒரு பொருள் இருக்கும். அதை வச்சு எண்ணெய் தடவிக்கோங்க. இல்லைன்னா துணி வச்சு கூட நீங்கள் தடவிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் ஆப்பத்துக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் கிரேவி, பொட்டேட்டோ ஸ்டியூவோட ரெசிபியை தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.